Hello guys, welcome to my channel. So today from NCERT series motion in a straight line chapter வந்து kinematic equations வந்து எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணலாம் and shortcut formulas பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறையா சம்ஸ் வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பேசிக்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலா நோட் போட்டுக்கோங்க. அந்த ஃபார்முலா நோட்டில் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு டெய்லி மார்னிங் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து மறக்காது. இன்னும் 6 months கிட்ட டைம் இருக்குது. ஸோ டெய்லி மார்னிங் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸில் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்ட்டு வந்து உங்கள் மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு, ஆக்சிலரேஷன் 0, ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து average velocity வந்து equal to velocity. Velocity is equal to distance divided by time taken. Therefore, time taken is equal to distance divided by velocity. இதில் இருந்து தான் இந்த ஈக்குவேஷனும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இஃப் சப்போஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்னா ஆக்சிலரேஷன் வந்து 0 கிடையாது, ஆனால் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஒரே சேம் ஆக்சிலரேஷன் தான் இருக்கும். ஆக்சிலரேஷன் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காது. எல்லா டைமுமே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்னா அந்த எல்லா டைம் பீரியட்லையுமே ஆக்சிலரேஷன் வந்து சேமாக இருக்கிறதா வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா ஆக்சிலரேஷனே இருக்காது, ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ எந்த ஸ்பீடில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே சேம் ஸ்பீடில் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஆக்சிலரேஷனே இருக்காது. ஏன்? ஆக்சிலரேஷன் 0, velocity constant. ஆக்சிலரேஷனோட டெஃபினேஷன் என்னது? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷனோட டெஃபினேஷன் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ a is equal to dv by dt. ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி 0 தான் வரும். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். வச்சுக்கோங்க, ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் இது மூணும். ஓகே, ஸோ v is equal to u plus at. இங்கே v என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. u வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே ஏன் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டின்னு போடுறோம்? ஏன்னா ஆக்சிலரேஷன் இருக்குங்க, ஆக்சிலரேஷன் 0 இல்லை. ஆக்சிலரேஷன் இருக்குன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் v அண்ட் u வந்து யூஸ் பண்ணுறோம். அது எதுக்குன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, எப்போவுமே u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, a வந்து ஆக்சிலரேஷன், t வந்து டைம் டேக்கன். ஸோ v இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சிலரேஷன் இன்டூ டைம் டேக்கன். அண்ட் அந்த ப்ராசஸில் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். அண்ட் இது ஒரு ஈக்குவேஷன். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். இங்கே என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு ஒன்று வந்து இங்கே வந்து ஆக்சிலரேஷன் வந்து 0 ஆயிரும். கரெக்டாக? இங்கே ஆக்சிலரேஷன் 0 ஆச்சுன்னு என்ன ஆகும்? ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் ஈக்குவல் டு u வந்து என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே இனிஷியல் வெலாசிட்டியும் ஒன்று தான், ஃபைனல் வெலாசிட்டியும் ஒன்று தான். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுப்பேன்? v போட்டுப்பேன். இன்டூ t வரும். ப்ளஸ் இங்கே ஆக்சிலரேஷன் 0வா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ s இஸ் ஈக்குவல் டு v இன்டூ t. s is equal to v into t வருதா? ஸோ எல்லாமே வந்து சேம் ஈக்குவேஷன் தான், ஜஸ்ட் வந்து இங்கே ஆக்சிலேஷன் இருக்குது, அதனால இந்த ஈக்குவேஷன் வந்து மாறுது. ஓகே, அண்ட் திஸ் ஒன் இது வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு இந்த nth செகண்ட். sn அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு இந்த nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் டிஸ்டன்ஸ் கவர்டு இந்த nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் a பை 2 இன்டூ 2n மைனஸ் 1. இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு nth செகண்டுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அது எப்படின்னு வந்து இது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ வந்து அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0ல நான் இங்கே இருக்கேன். அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு n. என்னன்னா என்னது? n செகண்ட்ஸ், அதாவது 1 செகண்ட்ஸோ இல்லை வந்து 2 செகண்டோ இல்லை 3 செகண்டோ வந்து எடுக்குது. 3 செகண்ட்ஸ் எடுக்குது. 0 1 2 3 செகண்ட்ஸ் எடுக்குதுன்னா அதான் வந்து n. அப்போ இப்போ n வந்து இப்போ 0 வந்து அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0ல நான் ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கேன். அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு n நான் ஃபைனல் பொசிஷன் போயிடுறேன். இதான் வந்து டோட்டல் டைம். இந்த ஓவரால் ஜேர்னியில் வந்து நான் n செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ n செகண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஃபைனல் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துருக்கேனோ அதில் -1 பண்ணுறேன். அப்போ ஒரு பாயிண்டில் இருப்பேன். கரெக்டாக? n-1ல் ஒரு பாயிண்டில் இருப்பேன். அதாவது டோட்டல் டைம் டேக்கனில் 1 செகண்ட் மட்டும் நான் கம்மி பண்ணேன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்டில் இருப்பேன். இப்போ 0லேருந்து n செகண்ட்ஸில் நான் எவ்வளோ கவர் பண்ணேன்? அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு. அந்த எண்ணுக்கும், அதாவது ஃபைனல் ஜேர்னிக்கும் n-1 ஜேர்னிக்கும் நான் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் வந்து sn. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4th செகண்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. sn வந்து 4th செகண்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 0. 0லேருந்து இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸு?
4 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். அந்த 4 செகண்ட்ஸில் n-1 என்னது 3 கரெக்டாக, இது 4ன்னு வச்சுக்கலாம். n-1 வந்து அப்போ 3 ஆயிரும். அப்போ 3லேருந்து 3 செகண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். அந்த 3 செகண்ட்லேருந்து 4 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன் அதான் கணக்கு. ஓகேவா? 0 செகண்ட்ஸ்லேருந்து 4 செகண்ட்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த 4 செகண்ட்ஸ், அந்த 3 to 4 செகண்ட்ஸ், ஃபோர்த்து செகண்டில் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னால் 3 to 4 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். 5th செகண்டில் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னால் 5லேருந்து 4க்குள்ளே நான் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸா. 6th செகண்ட்ஸில் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னால் 6லேருந்து 5க்குள்ளே, அதாவது 5 செகண்ட்ஸ்லேருந்து 6 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வி ஆவரேஜ். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஆக்சிலரேட்டட் மோஷனில் மட்டும் இந்த ஃபார்முலா. இஃப் சப்போஸ் நம்ம நார்மலாக வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன படித்தோம்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் படித்தோமா? ஆவரேஜ் வெலாசிட்டி இதில் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சிலரேட்டட், யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2. இது ரொம்பலாம் நீங்கள் வந்து டீப்பாலாம் வந்து ரிசர்ச் பண்ண வேணாம். இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதெல்லாம் ஃபார்முலா வந்து நல்லா வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலா. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. இதில் வந்து நான் ஃபைனல் பாயிண்ட் பி வந்து போகிறேன். ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருக்க வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் வெலாசிட்டி யூ. ஃபைனல் நம்ம போகும்போது வெலாசிட்டி வந்து இது வி வந்து ஃபைனல் வெலாசிட்டி, யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இங்கேருந்து நான் இங்கே போகிறேன். இப்போ ஏலேருந்து பிக்கும் மிட் பாயிண்ட், இந்த ரெண்டு லைனுக்கும் மிட் பாயிண்ட், அதாவது இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல், இதுவும் எஸ்னா இதுவும் எஸ் தான். இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல், அதான் வந்து மிட் பாயிண்ட்டு. மிட் பாயிண்ட்டில் என்னோட ஸ்பீடு கேட்டாங்க, வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்து மிட் பாயிண்ட்டில் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. வெலாசிட்டி அட் த மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இது எல்லா ஃபார்முலா வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு டெய்லி வந்து ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது பேஸ் பண்ணி சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்றைக்கி நடத்தினதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கைண்ட்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா டவுட்டுமே நான் ரிசால்வ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லெட்ஸ் மீட் இன் அ நியூ வீடியோ.